UML பற்றி I wanted to give you an overall idea. ஸோ இதில் மொத்தம் ஒரு 14 kinds of diagram கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. இது அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி தெளிவாக கொடுக்குற ஒரு ஸ்டாட்டிக் கைண்ட் ஆஃப் டயக்ராம்ஸை தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸில் சொல்லலாம். பிஹேவியர் டயக்ராம்ஸ் ஃபுல்லாக வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றியான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இந்த பிஹேவியரல் இது உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளாஸ் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். இது இவங்க வந்து ஒரு ஆர்டரிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் டயக்ராம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க கிளாஸ்க்கு, அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு சென்டரில் வந்துடும். அது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அந்த கிளாஸில் இருக்குன்றது வந்துட்டு பாட்டமில் வந்துடும். ஸோ திஸ் ஷோஸ் அ சிஸ்டம், இட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது என்ன விதமான ரிலேஷன்ஷிப், 1 to many-யா, இல்லை வந்து ஏதாவது அசோசியேஷன் இருக்கா, டிபெண்டன்சி இருக்கான்னு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் டயக்ராம். இது வந்து ஒரு காம்போனன்ட் இன்னொரு காம்போனன்ட்டோட எப்படி ரியாக்ட் பண்ணுது. இதில் நான் எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் காமிக்கல கிளாஸில், தெரியுதா, என்ன இருக்குன்றதை மட்டும்தான் நான் ஸ்ட்ரக்சராக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ்க்காக போகிறப்ப இப்போ நான் ஒரு ஆர்டர், ப்ராடக்ட், கஸ்டமர்னு இருக்கேன், 4 கிளாஸாக போடுறத நான் 3 காம்போனண்ட்டாக பிரிச்சிடுறேன். ஸோ இதில் மெயின் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராடக்ட், இன்னொன்று வந்து கஸ்டமர். ஸோ அதுலேருந்து எடுக்கிற விஷயங்களை தான் வந்துட்டு ஸோ எந்த காம்போனண்ட் எதோட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு ஓவரால் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது. ஸோ யூஸ்வலாக காம்போனன்ட் டயக்ராம் எப்படின்னா நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போகலை, என்னால் மேலோட்டமாக தான் எடுக்க முடிஞ்சிருக்குன்றப்ப நம்ம போடக்கூடியது. ஸோ காம்போனன்ட் போட்டுட்டு நீங்கள் கிளாஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப் சர்வர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வரில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது டேட்டாபேஸ் சர்வர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வெப் சர்வர், ஒரு டேட்டாபேஸ் சர்வர், ஒரு அப்ளிகேஷன் சர்வர். அப்போ அப்ளிகேஷன் சர்வர்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இதில் PHP வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ஒரு வெப் சர்வராக இருக்கலாம். அது எப்படி என்னோட டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து எனக்கு இது கொடுக்குது. இங்கே JDBC கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார், ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு காம்போனண்ட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஓவரால் எந்த பார்ட்டில் எது இருக்குது. ஸோ வென் யூ ஹேவ் மல்டிபிள் மிஷின்ஸ் இன்வால்விங் இன் யுவர் ப்ராஜெக்ட், ஒரு க்ளவுட் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு டிப்ளாய்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே எல்லா டயக்ராமும் போகணுன்னு அவசியம் கிடையாது. எல்லா டயக்ராமுமே வரக்கூடிய ஸ்கோப்பும் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ். ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் டயக்ராம் இஸ் நாட் நீடட். ஓகே, அடுத்து ஆப்ஜெக்ட் டயக்ராம்ன்றது கிளாஸ் டயக்ராம்லேருந்து தான் எடுக்கிறது, ஆனால் அதை ஒரு வேல்யூவோட இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி வைக்கிறது. அதனால் தே ஆர் கால்ட் ஆஸ் இன்ஸ்டன்ஸ் டயக்ராம்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஹவு அ சிஸ்டம் வில் லுக் அட் அ கிவன் டைம். ஒரு வேல்யூ பாஸ் ஆகுறப்ப என்னென்ன வேல்யூ இது இந்த கிளாஸ் ஹோல்ட் பண்ணுதுன்றது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டயக்ராம் நமக்கு சொல்லுது. ஸோ அதில் கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருந்தது, ஆர்டர்னு ஒரு கிளாஸ் இருந்தது நமக்கு தெரியும். ஸோ கஸ்டமரில் என்ன வேல்யூ இருக்குன்றது இங்கேயும், ஆர்டர்ன்ற இதில் 3 வேல்யூ இருக்குன்றது தான் வந்து காட்டுது. ஸோ 2 கிளாஸ் தான். இப்போ ஆர்டர்ன்றது ஒரு சிங்கிள் கிளாஸ் தான். அந்த ஒரு கிளாஸ்லேருந்து நமக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் வருதுன்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் டயக்ராம். அடுத்து பேக்கேஜ் டயக்ராம். இட் ஷோஸ் த டிபெண்டன்சி பிட்வீன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இன் அ சிஸ்டம். ஸோ 3-4 கிளாஸ் சேர்ந்தது ஒரு பேக்கேஜ்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ கஸ்டமரோட இன்வாய்ஸ், சப்ளையரோட இன்வாய்ஸ் ஃபுல்லாக இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துப்போம். இதெல்லாம் சேர்ந்து நான் இன்வாய்ஸ்ன்ற இதில் நான் பேக்கேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த பேக்கேஜ் டயக்ராம்ன்றது. அடுத்து ப்ரொஃபைல் டயக்ராம். இது UML 1ல் தான் ஆக்சுவலாக யூஸ்வலாக இருந்தது. இப்போ UML 2 செகண்ட் வெர்ஷனில் இருக்குது. இது வந்து இப்போ தான் இது இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் நோ வாட் இஸ் இட்ன்றதுக்காக ஐ ஹவ் ஜஸ்ட் ஷோட். காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை காட்டுறதுக்கான ஒரு டயக்ராம். இதுவும் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணி பார்த்ததில்லை காம்போசிட்டெல்லாம். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன்ட் யூ. அடுத்து பிஹேவியரல் டயக்ராம். ஸோ கிராஃபிக் ஓவர்வியூ ஆஃப் ஆக்டர்ஸ் இன்வால்வ் இன் அ சிஸ்டம் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த யூஸ் கேஸ் டயக்ராம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு நல்ல வியூ பார்த்துட்டோம். we'll just get into activity diagram. ஸோ இவங்க ஒரு ATM கார்டு பற்றி போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க மிஷினில், பின் கேட்குது, பின் இன்வேலிடாக இருந்தால் அந்த பக்கம் போகுது, பின் வேலிடாக இருந்தால் உங்களுக்கு மெனு என்னன்னு காட்டுது, காசு இது பண்ணணுமா, பின் மாற்றணுமா, என்ன மெனுன்றதை கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோவை கொடுக்கறது தான் வந்துட்டு ஆக்டிவிட்டி டயக்ராம். அண்ட் இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்டேட் மிஷின் டயக்ராம். அப்போ ஸ்டேட் மிஷின் டயக்ராம்ன்றது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வின் பண்ணனா கேம் வந்து ஓவர்னு அர்த்தம்.
இதே நான் லூஸ் பண்ணனா ஐ ஹாவ் டு கெட் இன் டு லாஸ்ட் ஸ்டேட், அங்கேருந்து நான் வின் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த கேமில் ஆக்சுவலி 2 ஸ்டேட் இருக்குது. ஒன்று வின் பண்ணணும், இன்னொன்று வந்து லூஸ் பண்ணணும். ஸோ வின் பண்ணால் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம், லூஸ் பண்ணால் அங்கேயும் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ வின் ஆர் யூ கேன் ஜஸ்ட் கீப் ட்ரையிங் அகெயின் until you win. This will actually describe the behavior that act accordingly to the state they are in. அப்போ ஆக்டிவிட்டி டயக்ராம்ன்றது என்னன்னா, இங்கே வந்து பின் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது இதில் சொல்லிடும். சோஃபார் வந்து ஒரு அனானிமஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க, பின் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்க்கோட யூசர் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் டயக்ராம்ன்றது நீங்கள் ஆல்ரெடி சில கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, எவ்வளோ நேரம் கழிச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வர அந்த இன்ட்ராக்ஷனுடைய லைஃப் லைன் என்ன, ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம லைஃப் லைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து கம்யூனிகேஷன் டயக்ராம்ன்றது எப்படின்னா, ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் UML வந்து இதை கொலாபரேஷன்னு சொன்னாங்க. நவ் தே ஆர் காலிங் இட் அஸ் கம்யூனிகேஷன். இது எப்படின்னா, இதுவும் வந்து சிமிலர் டு சீக்வன்ஸ் டயக்ராம் தான். பட் இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து மெசேஜில் இருக்குது. அதில் எந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு போகுது அப்படின்றது தான் வந்து சீக்வன்ஸில், அதாவது எந்த ஆப்ஜெக்ட் எந்த ரியாக்ஷன் பண்ணுதுன்றது சீக்வன்ஸ் காட்டும். ஸோ ஐ ஹவ் டேக்கன் அன் எக்ஸாம்பிள் டயக்ராம் வேர் யூ கேன் சி போத் அட் த சேம் ஸ்க்ரீன். இப்போ இது வந்து மேலே இருக்கிறது கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. வியூ கான்டாக்ட் லிஸ்ட், அப்போ க்ரியேட் கான்டாக்ட்னு பண்ணால் போய் ஓப்பன் கான்டாக்ட் இப்படி கொடுக்குறோம்ல. இதே சீக்வன்ஸில் பாருங்கள், வியூ கான்டாக்ட் லிஸ்ட்டை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து க்ரியேட் கான்டாக்ட்னு சொன்னோன்னே இங்கேருந்து இங்கே போகுது, எடிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. ஆனால் இங்கே வந்து வியூ கான்டாக்ட் பண்ண உடனே இங்கே எந்த பார்ட்டுக்கு போகுதுன்னா கான்டாக்ட் மேனேஜருக்கு போகுது, அங்கேருந்து ஓப்பன் கான்டாக்ட் போகுது, இல்லைனா சேவ் கான்டாக்ட் போகுது. இதே வந்து எடிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஓப்பன் பண்ணி தான் எடிட் பண்ணுதுன்னு இந்த ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்காங்க. எங்கே யார் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறா, ஸோ உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் கான்டாக்ட் எடுக்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்டாஃப்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் மொபைலில் ஒரு புது கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, எடிட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அதே இதை சீக்வன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். இதில் மெசேஜ் மட்டும்தான் முக்கியம், இதில் எந்த மெசேஜ் யாருக்கு போகுதுன்றது இதில் முக்கியம். அடுத்து இன்ட்ராக்ஷன் ஓவர்வியூ டயக்ராம். இதுவும் சிமிலர் டு ஆக்டிவிட்டி டயக்ராம் தான். ஆனால் ஆக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் காமிப்பாங்க. திஸ் ஓவர்வியூ டயக்ராம் வில் ஷோ அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கோட் போடுறேன், அந்த கோடு ஓகேனா எனக்கு ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போம். இது அதே போல் ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போம். அந்த கோடு கரெக்டாக இருந்ததுன்னா நான் டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வீட்டோடைய டோர் சிஸ்டம் மாதிரி. அந்த கோடு வந்து கரெக்டாக இல்லைன்னா எனக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த பார்ட் வந்து தனியாக ஒரு இன்ட்ராக்ஷன். அப்போ இந்த மாதிரி 2 விதமான, அதாவது மோர் தென் 1 இன்ட்ராக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து இன்ட்ராக்ஷன் ஓவர்வியூ டயக்ராம்னு சொல்கிறோம். அடுத்த டைமிங் டயக்ராம். இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். If there is more than one object involved, a time diagram is showing interactions between objects during that time frame. இப்போ 3-4 ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒன்று பண்ணுதுன்றப்ப நம்ம சீக்வன்ஸில் என்ன செய்வோம், இப்படி போடுவோம். இங்கேருந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் 1 இருக்குது, இங்கே ஆப்ஜெக்ட் 2 இருக்குது. இது இங்கேருந்து வந்து நான் இதை கேட்குறேன், இது இங்கே பண்ணுது, திருப்பி இங்கே பண்ணுறோம் அப்படின்றோம். This is all happening in time 1 and this is happening in time 2. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 3 வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அதே டைம் 1ல் இது கேட்குதுன்னா அப்போ உங்களுக்கு டைம் 1 ஃப்ரேமில் ஆப்ஜெக்ட் 1 என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் 2 என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் 3 என்ன பண்ணுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாஸ்க் நடக்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரியும். ஆனால் டைம் ஃப்ரேம் 1 3மே இன்வால்வ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு இதுலேருந்து தெரியும். 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே தனியாக வந்து ஒரு விஷயம் கேட்டோன்னே இது போய் இதை ட்ரிகர் பண்ணுது 2லன்னு வச்சுக்கோங்க. இதுவே வந்து இது ஒரு 3ல் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா அப்போ 2ல் யார் 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் 2வும் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் 4 இருந்தால் இவங்க 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ டைம் ஃப்ரேமில் 2ல் வந்து ஆப்ஜெக்ட் 2 அண்ட் ஆப்ஜெக்ட் 4 ஆர் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் எந்தெந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன பண்ணுதுன்றதை காட்டுறதா வந்து டைமிங் டயக்ராம்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் டேக்கன் ஃப்ரம் அ வெப்சைட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் ஒரு டயக்ராம் என்ன பண்ணுது போகுது. இதை பற்றி நீங்கள் இந்த பிக்சர் கிளியராக இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கேன் ஜஸ்ட் சர்ச் அண்ட் ஃபைண்ட் தெம். ஸோ UML இருக்க எல்லா டயக்ராமும் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ எது பிஹேவியரல்,
எது வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிக், அதாவது வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் எது சொல்லுதுன்றதை க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க. இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் சம் கொஸ்டின்ஸ்.